ஆக்ஷன் தான். அந்த ஆக்ஷன் இது வரைக்கும் எங்கேயும் பார்க்கவில்லை அப்படின்னு தான் சொல்கிறோம். திருக்காமேஷ், முடங்கி போயிட்டீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை மதுர் வைக்கிறாரு. உங்களுடைய பார்வை, முடக்கிட்டாங்களா இல்லை முடங்கி போயிட்டீங்களா? முடக்க ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடங்காமல் நாங்கள் இன்னும் இருக்கிறோம்ன்றது அங்கே இருக்கிற விஷயம். இப்போ அவர் என்ன ஆஸ்பெக்டில் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அழகாக பேசும்போது நம்ம பிரதர் அழகாக சொல்கிறாரு, நீங்கள் எதிர்கட்சியாக உட்காரும்போது ஒருவேளை உட்கார்ந்தீங்கன்னா நாளைக்கு வராமல் போயிட்டா திமுக எல்லாத்தையுமே இல்லைனா 110 விதியின் கீழ் பண்ணணும்னா பண்ணலாம், அது அடுத்த விஷயம். அது நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2026 நாங்கள் தான் அங்கே உட்கார போகிறோம். எதிர்கட்சியாக நீங்கள் தான் வந்துட்டு இருக்க போகிறீங்களா இல்லை வெளிநடப்பு செய்ய போகிறீங்களா அப்படின்றது காலம் பதில் சொல்லும், மக்களும் பதில் சொல்லுவாங்க. இப்போது முதல்ல ஒரு விஷயத்தை வச்சுப்போம். இப்போ நீங்கள் படிச்சிங்க இல்லையா, அது எதுவுமே ஒரு கட்சியை சார்ந்தோ இல்லை ஒரு வெளிநடப்பு அப்படின்றது சட்டமன்றத்துக்கு அப்புறம் நீங்கள் வெளியிலேயே வரலன்றாரு அவர். அதுதான் சொல்ல வரேன். அவர் சொன்னதுக்கு ஏன்னா அவர் வந்து இந்த வாழைப்பத்தில் ஊசி ஏற்றுவாங்கன்னு சொல்கிற மாதிரி நாசூக்கு அழகாக நம்பர் நல்லா பேசுவார். அவர் அளவுக்கு நமக்கு பேசலாம், அந்த நயம் வாயெல்லாம் தெரியாது. இருந்தாலும் அழகாக அப்படி சொன்னா இருப்பாங்க. 2026 திமுக உட்கார போது ஒருவேளை நீங்கள் எதிர்கட்சியா, அதுக்கும் நன்றி, அட்லீஸ்ட் அதையாவது ஒத்துக்கிறார் எடுக்கும்போது. ஏன்னா விஜயன்னா இன்னைக்கு கிங் மேக்கர் நான் சொல்லிட்டேன். ஸோ கிங் மேக்கர்னா கிட்டத்தட்ட எதிர்கட்சின்றது ஒரு கன்ஃபர்மேஷன்ல வந்துருச்சு. அது கிங்கா இல்லையான்னு 2026 சொல்லும். நான் இப்போ இது விஷயத்தில் வரேன். இப்போ நீங்கள் படித்த அந்த லெட்டர் கொடுத்துருக்கிற மடல் வந்து கட்சியோட தொண்டர்களுக்கு. ஏன்னா இன்று இவர் சொன்னார் இல்லையா, நீங்கள் ஒரு நாள் 2 நாளுக்கு மேலே முடிச்சிருக்கக்கூடாது, உடனே வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும், இதுக்கு என்ன அதுக்கு என்ன அப்படின்ட்டார். ரொம்ப தெளிவாகவே திருவாரூரில் பரப்புரை போகும்போது சொல்லிட்டாரு. நாங்கள் அங்கே மட்டும் இல்லை, பரந்தூர் போகும்போதும் சொல்லிட்டாரு, விவசாயிகள் எதை எதிர்பார்க்கிறார்களோ எதை தேவைப்படுகிறதோ அதை கூட நாங்கள் நிப்போன்ட்டார். அப்போ இந்த 17% 27% ஈரப்பதம் கேட்டது கண்டிப்பாக 22% விவசாயிகள் கேட்கிற அந்த 22% தான் நம்ம நிக்கிறோம். இழப்பீடு தொகை அதுதான் 22% விவசாயிகள் இழப்பீடு தொகை அது சொல்லிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இல்ல விவசாயிகள் என்ன கேக்குறாங்க அதை தான் நாங்களும் எடுத்து வைக்கிறோம். அவர் என்ன கேக்குறாருன்னா, தாவேகா நிலைப்பாடு என்ன, எவ்வளவு ஒரு ஏக்கருக்கு விவசாயிகள் வந்து இவ்வளவு தொகை வேணும்னு கேட்பாங்க. அதே தான் சார் சொல்றோம். அந்த விவசாயிகள் கேட்கறதுக்காக நாங்கள் கூட நிக்கிறோம் சொல்றோம். நாங்க நெகோசியேஷன்ஸ்குள்ளே வரல. நோ நெகோசியேஷன் வித் விவசாயிகள். புரியுதா? நான் இவ்வளவு சொல்றேன் அவ்வளவு சொல்றேன். அவர் என்ன கேக்குறாருன்னா, ஒரு குவிண்டாலுக்கு இவ்வளவு 2500 ரூபாய் உயர்த்தி கொடுங்கன்னு அதிமுக பிரதான எதிர்க்கட்சி ஒரு கேள்வி வைக்கும். நீங்க எதிர்க்கட்சியா நாங்க உட்கார போறோம் நீங்க சொல்றீங்க. இப்ப உங்களுடைய டிமாண்ட் ஒரு ஏக்கருக்கு 35,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாவேகா எவ்வளவு கேக்குது? தாவேகா எவ்வளவு கேக்குது? இல்ல நீங்க சொல்லல அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றிய தகவல் இல்ல அப்படின்னு அர்த்தம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நான் கொடுக்க முடியாது, ஒரு பாயிண்ட். ரெண்டாவது நானே சொல்றேனே, இப்ப விவசாயிகள் 2500 ரூபாய் கேட்கறாங்க வச்சுக்கோங்க. அந்த 2500 ரூபாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நான் சொல்ல வரேன். அதை ஒரு முன்னாடியே சொல்றாரு, விவசாயிகளுக்கு எந்தவித பாரபட்சமும் கிடையாது. அவர் சொல்லும்போது சொன்னார் தெரியுமா, நோ காம்ப்ரமைஸ் வித் விமன்ஸ் செக்யூரிட்டி, வித் சில்ட்ரன்ஸ் ஸ்டடீஸ், அப்புறம் எஜுகேஷன் அந்த அக்ரிகல்ச்சர் சொல்றாரு, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லிட்டாரு. அப்போ ஒரு விவசாயிக்கு தான் பயிரிடுவதை நிர்ணயிக்கக்கூடிய திருவாரூர்ல ஒரு ஏக்கருக்கு 35,000 செலவு பண்ணணும்னு சொல்றாங்க. அதே நாகப்பட்டினத்தில் 38,000 செலவு பண்ணுன்றாங்க. சிலர் 40,000 செலவு பண்ணாங்க, சிலர் 60,000 செலவு பண்ணுன்றாங்க. களத்தில் இருக்கக்கூடிய தாவேகா எவ்வளவு சொல்லுது? அதிமுக 30,000 தரணும் 35,000 தரணும்னு சொல்லி நம்பர் சொல்றாங்க. அடிப்படை புரிதல் இருந்தா அந்த நம்பர் தாவேகா சொல்லுமா சார்? சொல்லாதா சார்? அபிஷியலா நான் சொல்ல முடியாதுன்னு நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்துறது என்ன நான் சொல்றேன் பாருங்க. ஒரு விவசாயிகள் கிட்ட இருக்குன்னா இங்க கவர்மெண்ட் அவங்க இஷ்டத்துக்கு, நாங்க சொல்றோம் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன்னா இஷ்டத்துக்கு நாங்க இதுதான் அப்படின்னு சொல்றது இல்லை. அந்த விவசாயிகள் கிட்ட அவங்க இருக்கிற கூட்டுறவு சங்கங்களாக இருக்கட்டும், அந்த விவசாயிக சங்கங்களாக இருக்கட்டும், கூட்டு உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுத்து இவர்கள் அனைவரும் ஒத்துக்கொண்டு ஒரு இன்னைக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்கல்ல நாளைக்கு, அதுபோல் அனைத்து விவசாயிக சங்கங்களையும் கூட்டி கேட்டு எஸ் இதுதான் டிரைவ் பண்றோம்பா, இது நம்ம கொடுக்குறோம்பா, யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்ற நிலைப்பாடை எடுப்போம் தான் நான் சொல்றேன். இது மக்களுக்கான மனசாட்சி உள்ள மக்களாட்சின்னு அவர் தெளிவுபடுத்திட்டாரு. அதனால இங்க நான் அரசாங்கம் நான் சொல்றதா நீ கேட்கணும்ன்ற எண்ணத்தில் இந்த தாவேகா இருக்காதுன்றதை நான் தெளிவுபடுத்துறேன். முடக்க முயற்சி பண்ணாங்க, முடக்கிட்டாங்க அப்படின்ற தொடர் விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. யாரு முடக்குனாங்க? உங்களை யார் பேச வேணான்னு சொன்னது? அதுக்கு இது எதன் அடிப்படையில் இந்த விமர்சனத்தை அதுதான் அந்த பாயிண்ட்டுக்கு வராது. மாறினால மதுர் சத்யா சொன்னார் அடுத்த 2வது நாள் 3வது நாள் நீங்க வந்திருக்கணும் பேச ஆரம்பிச்சு அரசியல் பேச. 16 நாள் பேசாம இருக்கிறோம்னு சொன்னது தாவேகா. 30வது நாள் நாங்க சந்திக்கிறோம்னு சொன்னது தாவேகா. அந்த முடிவுகளை உங்களை யாரு பிரஸ் மீட் கொடுக்க வேண்டாம்னு சொன்னது? சார் இங்க யாருமே சொல்லல பிரஸ் மீட் கொடுக்க வேணாம், நீங்க அடுத்த நாளே வந்து அரசியல் பண்ணதுக்கு நீங்க இறங்கி பேசுங்கன்னா யாரும் சொல்லவே இல்லை. இல்ல நீங்க தான் முடக்க முயற்சி பண்றாங்க. இல்ல நீங்க தான் சொன்னீங்க, உங்க அறிக்கையில தெளிவா இருக்கு, உங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் பேசினது எங்களை முடக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. 16வது நாள் பேசுவோம் அப்படின்னு சொன்னது நீங்க தான்.
30வது நாள் தொண்டர்களை சந்திக்கிறோம்னு சொன்னது நீங்க தான். ஆனா அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் யார் உங்களை முடக்க முயற்சி பண்ணது யாரு? எல்லா முடிவுகளும் தாவேக்காவை எடுத்துக்கிட்டு ஒரு கற்பனை எதிரி மேல ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். இது வந்து இப்போ முதல்ல அது கொடுத்த அபிஷியல் லெட்டர் வந்து அந்த போஸ்ட் வந்து யாருக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா, நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னா அவர்கள் தொண்டர்களுக்காக கொடுத்திருக்காங்க. பொதுக்குழுக்கு வாங்க நம்ம உட்கார்ந்து பேசுவோம். தொண்டர்கள் யாரு? தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் பொதுக்குழு நிர்வாகிகள் ஃபுல்லாவே அவங்கள தான் வர வைக்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நீண்ட இடைவெளி நீண்ட அமைதிக்கு பிறகு நம்ம மீண்டும் களத்தில் இறங்க போறோம் போறோம்ன்ற குடும்பத்தில் நடந்த எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க. சூழ்ச்சி நடக்குது, சூது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள்ட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னு நீங்க சொல்றீங்க. மக்கள்கிட்ட என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு? சார் அன்னைக்கு தெளிவுபடுத்திட்டோம் சார். நான் முதல் நாளே ஒரு 3 நிமிஷம் வீடியோ போட்டிருந்தார் சார். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 16 நாள் எங்களுக்கு துக்க நாளாக நாங்கள் அனுமதிக்கிறோம் சொல்லியாச்சு. எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு இதுவாக பார்த்தாச்சுன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமாக என்னென்ன மாதிரியான லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இதுக்கு முதல்ல எடுக்கணுமோ அதற்கான வேலைப்பாடுகளில் இறங்கியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. அதுக்கு இந்த கேஸ்க்காக இது எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததுக்கப்புறமா துயர சம்பவத்தில் இறந்தவர்களை நேரில் பார்க்கணுன்ற ஒரு பெரிய ஒரு இது இருந்துச்சு. அதற்காக எவ்வளோ ட்ரை பண்ணி எல்லா டைம் லைனையும் தாவேக்கா தான் தீர்மானிச்சது. வேற யாரும் எந்த விதமான தடையும் போடல. தாவேக்காவுடைய முடிவு தான் 30 நாட்கள் அமைதி காத்தது. இல்ல சார், இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு இல்லையா, 31வது நாள் தான் சார் சொல்றாரு. நீங்க தான் சொன்னீங்க. சார் அதுதான் சொல்ல நீங்க தான் சொன்னீங்க. 16வது நாள் 30வது நாள் தாவேக்கா தான். 16 நாளுக்கு அப்புறமா அடுத்த 10 நாளைக்கு இவர் வந்து அண்ணா வந்து கரூர் போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் ட்ரை பண்றாரு. எல்லா இடத்துலையும் தடங்களாக நடக்குது. அவரால் போக முடியல, சத்திரம் கிடைக்கல, லீகல் பிரச்சனைகள் இருக்கு, பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்ப வேற வழியே இல்லை அப்படின்னு அவங்களை வர வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதனால அவர்களை வர வச்சு பார்த்துட்டு அவர்கிட்ட மன்னிப்பையும் கேட்கிறார். நான் வந்து உங்களை பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு என்னை மன்னிச்சிருங்க, கண்டிப்பா நான் அடுத்த முறை கரூர் வரும்போது உங்களை கண்டிப்பாக வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குன்ற போது இந்த இடத்துல அவர்களோட கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்கலாம். ஒரு பேங்கிங் அந்த தலைவர்கிட்டேருந்து வரப்போற, எஸ் தலைவர் திருப்பி வந்துட்டாரா, வி ஆர் பேக் டு ஃபார்ம், நம்ம திருப்பி இறங்க போறோம் களத்தில், திருப்பி நம்ம வேலை செய்ய போறோம், திருப்பி மக்களோட நிற்க போறோம், திருப்பி நம்ம அரசியல் பயணம் தொடர போகிறது பெரிய லெவல்ல அப்படின்ற அந்த ஒரு உத்வேகத்தில் கொடுக்குற ஒரு இதுதான் சார். நீங்க வார்த்தைக்கு வார்த்தை டீகோட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை சார். ஒரு அரசியல் கட்சி அடுத்த முதலமைச்சர் ஆக போறோம் அப்படின்னு சொல்றவரு இப்ப அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னு சொல்லக்கூடிய விஜய் வார்த்தைக்கு டீகோட் பண்ண முடியாம எப்படி பண்ண முடியும்? அடுத்த முதலமைச்சர் ஆக போறவர் சார். அவருடைய பார்வையில் சொன்னோம் அப்படின்னா நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருக்கு அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு வலிமை இருக்குன்னு தொண்டர்கள் நம்புறீங்கல்ல? சாரி, கண்டிப்பா நம்புறோம் சார். அதுதான் சொல்றேன். அது வந்து கொடுத்தது அவர்களோட பொதுக்குழு கூட்டத்தில் சந்திக்கிறதுக்காக கொடுத்த நிர்வாகிகளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க அது அவங்க கட்சிக்குள்ள அவங்க நிர்வாகிகளுக்கு என்ன வேணாலும் எடுத்து சொல்லலாம். நான் இந்த மாதிரி இருக்கு, அவங்க நேரில் பார்க்கும்போது இதோட இன்னும் வீரியமாக இருக்கும். என்னென்ன நடந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஒரு இலைமறைக்காயாக இப்படி இருந்துச்சு அதனால வாங்க திருப்பி சேர்ந்து செய்வோம் அப்படின்றது ஒரு உத்வேகத்தை கொடுக்கறதா. மறுபடியும் நீங்க இதுல ஏன் அப்படி சொன்னார், அதே அப்படி சொன்னார் அப்படின்னு நீங்க ஒன்னொன்னையும் நம்ம பிரிச்சு எடுத்துட்டு நம்ம அதுக்கு உட்கார்ந்து பேசல. எனக்கு ஒரு கேள்வி, உத்வேகத்தை கொடுப்பது ஒரு தவறு நடந்து விட்டது, சரி இதுல இருந்து மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்றது வேற. ஆனா சூது நடந்து விட்டது, சூழ்ச்சி நடந்து விட்டது, இதுல இருந்து மீண்டு வருவோம் அவங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு டால் கிளைம் எடுத்து அதுக்கான பதில் சொல்றாரு. அதுதான் ஒரு கோடிட்டு காமிச்சிருக்காரு சார். பொதுக்குழு நடக்க போது 5ஆம் தேதி அன்னைக்கு அன்று பேச போறாங்க. அந்த இடத்துல இதுக்கான விளக்கம் கண்டிப்பா கிடைக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் நீங்க டிபேட் வைக்க போறீங்க, திருப்பி என்ன கூப்பிட போறீங்க. இதுக்காக தான் சார் இதெல்லாம் சொன்னாரு. நான் ஆதாரப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா உங்களுக்கு சொல்றேன். அப்ப தெரிய போகுது. திரு ரவீந்திரன், இது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி, இது தேவையான அமைதி அப்படின்னு சொல்றாரு. ஆனா 5ஆம் தேதி ஒரு விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. சூழ்ச்சி இல்ல, இது எந்த விதமான சூதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிறாரு. உங்களுடைய பார்வை? அதாவது இந்த கரூர் நிகழ்வுகளுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் இவர் நிர்மல்குமார் சொன்னது மாதிரி அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்களோ அதே நிலைப்பாடு தான் எனக்கும் அவங்கள பற்றி. அந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு நடந்த சம்பவங்களில் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய கூட்டங்களுக்கு தாவேக்கனார் வந்து கொடி காட்டினது, அது தொடர்பாக தலைமையிலிருந்து கிளியர் கட்டான ஒரு மறுப்போ எதுவோ இல்லை. அதை வந்து அவங்க அப்படியும் எடுத்துக்கலாம் இப்படியும் எடுத்துக்கலாம், காஃபி டாஃபிங்கிற மாதிரி எந்த வகையில் வேணாலும் எடுத்துக்கலாங்கிற மாதிரி அதில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்காமலே அவங்க. அதுக்கு மட்டும் இல்லை, இடைப்பட்ட காலத்தில் நடந்த எந்த அரசியல் நிகழ்வுகளுக்கும் நான் முக்கியமாக இந்த அலையன்ஸ் சென்ட்ரிக்கா உள்ள இதுகளுக்கே நான் முக்கியத்துவம் கொடுத்து பேசலாங்கிற அடிப்படையில் இதை நான் முன் வைக்கிறேன். ஏன்னா அதை நம்ம அது மெட்டீரியல் மேட்டருங்கிறக்கா அதை நான் பார்க்குறேன். அது 2 நாட்கள் வந்து இவங்களே ஆட்களை வச்சு பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் இயல்பாகவே அது நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த கேடர்ஸ் மத்தியில் நம்ம எடப்பாடி தான் நம்ம அரசியல் எதிரி திமுகவை வீழ்த்ததுக்கு முடியுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வந்தது. அது இயல்பாக நடந்ததா அல்லது என்னங்கிறதுக்கு இவங்க ஒரு கிளாரிட்டியோ அது சம்பந்தமான ஒரு